பாடுங்களே அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லாரும் பாடிடுவோம். அல்லலில்லை அல்லலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாடல் எண் 80. சிலுவைநாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவைநாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவைநாதர் இயேசுவின் என் கைகள் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. என் கைகள் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றால் தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றால் தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவைநாதர் இயேசுவின் தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டார், ஈட்டி பாய்ந்த நெஞ்சை பார்க்கின்றாரே. தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டார், ஈட்டி பாய்ந்த நெஞ்சை காக்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றார், தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. கொஞ்சம் குறைக்கணும். தீய வழியில் என் கால்கள் சென்றார், தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவைநாதர் இயேசுவின் தீயுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டார், ஈட்டி பாய்ந்த நெஞ்சை காக்கின்றாரே. தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டால், ஈட்டி பாய்ந்த நெஞ்சை பார்க்கின்றாரே. வீண் பெருமை என்னில் இடம் பெற்றால், முள்மூடி பார்த்திட ஏங்குகின்றார். வீண் பெருமை என்னில் இடம் பெற்றால், முள்மூடி பார்த்திட ஏங்குகின்றார். சிலுவைநாதர் இயேசுவின் அவரத்தம் என் பாவம் கழுவிடும், அவர் கண்ணீர் என்னை மறுகேற்றிடும். அவரத்தம் என் பாவம் கழுவிடும், அவர் கண்ணீர் என்னை மறுகேற்றிடும். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவே, கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பேன். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவேன், கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பேன்.
சிலுவை நாதர் இயேசுவின் திருந்திடா பாவிக்காய் அழுகின்றார், வருந்திடா பிள்ளைக்காய் கலங்குகின்றார். திருந்திடா பாவிக்காய் அழுகின்றார், வருந்திடா பிள்ளைக்காய் கலங்குகிறார். தம் கண்ணீர் காயத்தில் விழுந்திட கண்ணீரும் இரத்தமும் சிந்துகின்றார். தம் கண்ணீர் காயத்தில் விழுந்திட கண்கையால் இரத்தமும் சிந்துகின்றார். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடல் எண் 256 ஒரு கிறிஸ்மஸ் பாட்டு. பிறந்தார் வானவர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாஜோதியாய் வளர்ந்தார். மேன்மை தரித்தார் தாழ்மை தரித்தார் மாஜோதியாய் வளர்ந்தார். மாஜோதியாய் வளர்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். பாவ உலக மானிடமே பாசம் அடைந்தவரே. பாவ உலக மானிடமே பாசம் அடைந்தவரே. மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமை மாஜோதியாய் திகழ்ந்தார். மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமை மாஜோதியாய் திகழ்ந்தார். மாஜோதியாய் திகழ்ந்தார். பிறந்தார் பிறந்தார் மானிடர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். பொறுமை தாழ்மை அன்பொருக்கம்
பெரும் தன்மை உள்ளவரே, பொறுமை தாழ்மை அன்பொருக்கம் பெரும் தன்மை உள்ளவரே, மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதா மேலான நாமம் பெற்றார். மரணம் வரையில் தம்மை தாழ்த்தினதா மேலான நாமம் பெற்றார். மேலான நாமம் பெற்றார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கோலமதோ. கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கோலமதோ. விலையேறப்பெற்ற உடை அலங்கரிப்பும் வீணாசையும் நமக்கே. விலையேறப்பெற்ற உடை அலங்கரிப்பும் வீணாசையும் நமக்கே. வீணாசையும் நமக்கே. பிறந்தார் பிறந்தார் வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். குருவை தொடரும் சீசர்களும் குரு போல மாறிடுவார். குருவை தொடரும் சீசர்களும் குரு போல மாறிடுவார். அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம். அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம். அவர் பாதையில் நடப்போம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோம். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோம். புசிப்போம் கொடிப்போம் தேவராஜமல்ல பரநாவியால் மகிழ்வோம். புசிப்போம் கொடிப்போம் தேவராஜமல்ல பரநாவியில் மகிழ்வோம். பரநாவியில் மகிழ்வோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஹalleluya. வில்லியம் ஜெர்மன் ஜெபம். கந்தை துணி கோலம் எடுத்து பெத்லஹேமில் மாட்டுத் தொழுவத்தின் முன்னணியில் கிடத்தப்பட்ட எங்களுக்காக 7 மனுருவம் கொண்ட பாவிகளை ரட்சிக்க, பிசாசின் அந்தகாரத்தை ஒழிக்க இப்பூ உலகில் மானிடராய் அவதரித்த எங்கள் பரம பிதாவே, இந்த மாலை வேளையிலே இந்த நாளிலும் இந்த இடத்திலே கூடியுமை ஆராதிக்கும்படியாய், இப்படி சத்தியத்தை தியானிக்கும்படியாய் ஒரு சிலராய் எங்களை அழைத்து வந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நல்ல கால சூழ்நிலை தந்திருக்கிறீர். ஆனால் ஆண்டவரே, மழை வருவது போல் இருந்தாலும் அநேகர் வர தடைப்பட்டிருக்கிறதை காண்கிறோம். யார் யாரெல்லாம் வர மனம் முகுந்து புறப்படுகிறார்களோ பத்திரமாய் அழைத்து வாரும். வந்த எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இதனால் நாங்கள் வந்தது நல்லது என்று சொல்லத்தக்கதாக எங்கள் மூலமாய் ஆண்டவரே சத்திய வசனத்தின் உள்ள அர்த்தங்களை, ஆவிக்குரிய சத்தியங்களை ஆண்டவரே எங்களுக்கு உணர்த்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பேசும்பொழுது ஆண்டவரை அங்களை மறைத்து தெய்வ ஆவியானவர் அவரை பயன்படுத்த வேண்டும் என்று இப்படி கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். சரீரத்திற்கு எல்லா பலவீனத்தையும் மாற்றும். இந்த உடம்பம் சளி மற்றும் பலவீனங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பூசுகிறேன். நம்முடைய வல்லமையினால் இந்த நாளில் முழுவதுமாய் ஆண்டவரை அவரை பலப்படுத்த வேண்டுமாய், பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வந்திருக்கு எங்களுக்கும் அது மிகவும் பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யும். நிறைய பொறுப்படுத்திக் கொள்ளும். தடைகளை வராபடி காத்துக்கொள்ளுங்க. நீர் நம்முடைய ஆவியானவனால் எங்களை நிரப்பி வழி நடத்துங்க. இயேசு ரட்சகரின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமென். இவ்வளவுதான் கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிட்டீங்களே. பாருங்க, வரல. கேட்குதா? ஓகே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். நாம் இப்போ எதை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? மீகாவை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். மீகான்னா அர்த்தம் என்ன? என்ன கப் செப்புன்னு ஆயிட்டீங்களே, என்ன விஷயம்? மீகான்னா அர்த்தம் என்ன? தேவரீருக்கு ஒப்பானவர் யார்? அதுதான் மீகா. ஆண்டவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. அது நீங்கள் பின்னால் மீகாவில் வாசிக்கும்போது இதே வார்த்தைகள் வரும். உமக்கு ஒப்பானவர் யார்ன்ற வார்த்தைகள் வரும். எடுங்க. எந்த அதிகாரம் படிச்சுட்டு இருக்கிறோம்? 2ஆம் அதிகாரம் தானே படித்தோம் இல்லையா? 2 முடிச்சாச்சு. சரி, அதில் ஒன்று தான் நான் கேட்கணும் உங்ககிட்ட. 13ஆம் வசனம் இஸ்ரவேலர் வாழ்க்கையில் எப்போ நடந்தது? தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். இது இஸ்ரவேலர் வாழ்க்கையில் எப்போ நடந்தது? எகிப்திலிருந்து வெளியே வரும்போது. அவர் இவங்க மோசையினுடைய பலத்தாலோ ஜெபத்தாலோ அல்ல, இயேசு கிறிஸ்து தம்முடைய பராக்கிரமமுள்ள கையினாலும் ஓங்கிய புயத்தாலும் இஸ்ரவேலரை எகிப்தில் இருந்து வெளியே மீட்டார். தடையாயிருந்த பார்வோனையும் அவனுடைய சேனைகளையும் செங்கடலிலே
மூழ்கடித்தார். அவர் தடைகளை, முதல் தடை வெளியே வருவதற்கு அது என்னதான் இருந்து, பார்வோன் தான் இஸ்ரவேலரை வெளியே விடுகிறதற்கு முதல் தடையாக இருந்தான். அவனை எப்படி அவர் மேற்கொண்டார்னு நமக்கு தெரியும். ரெண்டாவதாக அவர்களுக்கு இருந்த தடை செங்கடல். அதை எப்படி பிளந்தார் என்பது தெரியும். இஸ்ரவேலர் வெட்டாந்தரையில் நடக்கிறது போல நடந்தார்கள். எகிப்தியர் அப்படி வர முயன்ற போது தேவன் அவர்களை சமுத்திர ஜலத்தினால் அமிழ்த்து போட்டார், அழித்து போட்டார். மூன்றாவதாக அவர்கள் வனாந்தரத்திலே வரும்பொழுது அவர் அவங்களுக்கு நியாய பிரமாணத்தை கொடுத்தார். அதுவரைக்கும் பாவம் என்ன என்பதை அறியாமல் இருந்த அந்த இஸ்ரவேலருக்கு எது பாவம், எது பாவத்தை உணர்த்தும் என்பதை அவர் அங்கே சொல்லிக் கொடுத்தார். அந்த மலையிலே அவர் அந்த சாத்தானுக்கு எதிரான ஒரு நியாய பிரமாணத்தை அவர்களுக்கு கொடுத்து பிசாசின் தடையை நீக்கினார். இவ்வாறாக அவர் செய்தார். தாவீதின் காலத்திலும் பார்க்கும் பொழுது அவர் சொல்லுவார், நீ இந்த பெலிஸ்தியருக்கு விரோதமாக போகும் பொழுது நான் அந்த முசுக்கட்டை செடிகளின் நுனியில் இரைச்சலை கேட்கும் பொழுது நீ எழுந்து புறப்பட்டு போ, நான் உனக்கு முன்னே செல்லுவேன். அப்போ ஆண்டவர் அந்த இஸ்ரவேலருடைய தடைகளை எல்லாம் தகர்த்து இஸ்ரவேலர் பயமின்றி போக கிருபை செய்தார். அந்த மாதிரி அதே வசனம் எனக்கும் பொருந்தும், ஒவ்வொருவருக்கும் பொருந்தும். என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் அநேக தடைகளை நீக்கி இருக்கிறார். நம் பிள்ளைகளின் வாழ்க்கையில் அந்த திருமணத்தின் போது வந்த தடைகளை எல்லாம் நீக்கினார். அவருடைய வேலையில் வருகிற தடைகளை எல்லாம் நீக்கினார். அவர்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு முன் சென்று பிரச்சனைகளை ஆசீர்வாதமாக மாற்றினார். அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கும் எனக்கு முன்பாக செல்கிறார், என் முன்னே செல்கிறார், என் முன்னே செல்கிறார்னு பாடு. He leadeth me, He leadeth me அப்படின்னு நாம் பாடுகிறோம். அப்போ அவர் எனக்கு முன்பாக செல்கிறார். இதை நம்புகிறீர்களா? அதுதான் கேள்வி. இதை நம்புனா உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வரும்? இயேசு எனக்கு முன்னால் போகிறார், நான் அவர் பின்னே போவேன்னா என்ன செய்யணும்? அவருடைய அடிச்சுவடுகளில் நான் நடக்க வேண்டும். அவருடைய அடிச்சுவடுகளில் நடக்கும்போது அவர் முன்னே போகிறார், நான் அவர் பின்னே போகிறேன். அவர் முன்னே போவதினால் எனக்கு ஒரு பெரிய பாதுகாவல் உண்டு. முன்னாலே வருகிற சாத்தானோ எதிரிகளோ ஒருவரும் இயேசுவை தாண்டி என்னை தொட முடியாது. அவர் எனக்கு முன்பாக செல்லும் பொழுது எல்லா எதிர்ப்புகளையும் அழித்து தரை மட்டமாக்கி விடுகிறார். ஆகையால் அவர் முன் செல்ல நான் பின் செல்ல வேண்டும். ஐ வில் ஃபாலோ ஹிம். பாடுகிறோம், நம்ம நிறைய பாடல்கள் படுறோம். ஃபாலோ ஃபாலோ, ஐ வில் ஃபாலோ எவ்ரிவேர் எனிவேர் ஹி லீடத் மீன்னு பாடுறோம். அப்படி நாம் தினமும் விசுவாசத்தில் காலையில் எழும்பின உடனே, ஆண்டவரே இன்று முழுவதும் நீர் என்னோடிரும், எனக்கு முன் செல்லும், எனக்கு பாதுகாவலாயிரும், என் காரியங்கள் யாவையும் தடைகளை நீக்கி அது ஜெயமாகும்படி செய்யும்னு நம்ம ஜெபம் பண்ணும்போது நமக்கு அந்த நாள் ஒரு வெற்றியின் நாளாக இருக்கும். இதுதான்
அந்த 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின் சாராம். இன்னைக்கு 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கிடுவோம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? ஒரு 12 வசனம்தான் இருக்குது, சேர்ந்து வாசிப்போம். நான் சொன்னது, யார் சொன்னது? நான் சொன்னதுன்னா தீர்க்கதரிசி சொன்னதா, தேவன் சொன்னதா? தேவன் சொன்னது. நான் சொன்னது, யாக்கோபின் தலைவர்களே, இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே, நியாயம் என்னதென்று அறிவது உங்களுக்கு அல்லவோ அடுத்தது. அதிபதிகளும் ராஜாக்களும் நீதி நியாயம் என்ன என்று அறிந்தால் அவர்கள் நீதி விசாரணை ஞானமாய் நீதியாய் இருக்கும். ஆனாலும் நன்மையை வெறுத்து தீமையை விரும்பி அவர்கள் மேல் இருக்கிற அவர்களுடைய தோலையும் அவர்கள் எலும்புகள் மேல் இருக்கிற அவருடைய சதையையும் பிடுங்கி என் ஜனத்தின் சதையை தின்று அவர்கள் மேல் இருக்கிற அவருடைய தோலை உரிந்து கொண்டு அவர்கள் எலும்புகளை முறித்து பானையிலே போடும் வண்ணமாகவும் இறைச்சியை கொப்பரைக்குள்ளே போடும் வண்ணமாகவும் அவைகளை துண்டிக்கிறார்கள். இது கொஞ்சம் கருகலான விஷயந்தான். எலும்பு மேலே இருக்கிற தோலை அவர் சதையை பிடுங்குகிறார்கள்னா அர்த்தம் என்ன? தோல் சரீரத்துக்கு எதற்கு யூஸ் பண்ணுது? உங்கள் தோல் எதுக்கு? உங்களுக்கு ப்ரொடெக்ஷன். என்னுடைய எலும்பு, சதை, ஈரல், இருதயம் இது அவ்வளோத்தையும் பாதுகாக்கிறதுக்கு இந்த தோல் வேண்டும். அப்போ என்ன அங்கே செய்கிறாங்கன்னா, அந்த எலும்பின் மேல் இருக்கிற தோலை தின்று சதையை தின்றுனா த ப்ரொடெக்ஷன் தே டெஸ்ட்ராய், அவர்களுக்கு இருக்கிற பாதுகாப்பை அழித்து போடுகிறார்கள் அப்படின்ற ஒரு சரியாக இருக்க அர்த்தம் சொல்ல மாட்டேங்கல. சரியாத்தான் தெரியும். சரி, என் ஜனத்தின் சதையை தின்று அவர்கள் மேல் இருக்கிற அவர்களுடைய தோலை உரிந்து கொண்டு அவர்கள் எலும்புகளை முறித்து பானையிலே போடும் வண்ணமாகவும் இறைச்சியை கொப்பரைக்குள்ளே போடும் வண்ணமாகவும் அவைகளை துண்டிக்கிறார்கள். கொப்பரை, பானை இதெல்லாம் என்னென்னா அவிக்கிறது. அவங்க தோலை நீக்கிட்டா அவங்க இன்னைக்கு இந்த தோலை நீக்கிறது எங்கே இருக்குது? சிக்கன் கடையில் உங்களுக்கு தோலோடு வேணுமா, தோல் இல்லாமல் வேணுமான்னு அந்த ஒரு கடையில் தான் கேட்குறான். சரி, அதுதான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார். அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். யார் அவங்கள நோக்கி கூப்பிடுகிறார்? இஸ்ரவேலர் அவதிப்படும் பொழுது கர்த்தரை நோக்கி என்ன செய்கிறாங்க? கூப்பிடுகிறார்கள். அவர்கள் தங்கள் கிரியைகளின் பொல்லாதவர்களானபடியினால் அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடாமல் தமது முகத்தை அக்காலத்திலே அவர்களுக்கு மறைத்து கொள்ளுவார். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவன் இந்த தோலை நீக்கிறது, சதையை எடுக்கிறதுலாம் கர்த்தர் அளிக்கும் ஒரு தண்டனை. இன்னொருவர் மூலமாக தமது ஜனத்திற்கு தன்னை விட்டு விலகி பாவம் செய்கிற தம்முடைய ஜனத்திற்கு ஒரு தண்டனையாக அவர் இவற்றை செய்வார். 5ஆம் வசனம் பார்ப்போம். தங்கள் பற்களினால் கடிக்கிறவர்களாயிருந்து சமாதானம் என்று சொல்லி தங்கள் வாய்க்கு உணவை கொடாதவனுக்கு விரோதமாக சண்டைக்கு ஆயத்தம் பண்ணி என் ஜனத்தை மோசம் போக்குகிற தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாய் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், முதல்ல இஸ்ரவேல்
ராஜாக்களுக்கும் அதிபதிகளுக்கும் சொன்னார், இப்போ தீர்க்கதரிசிகளுக்கு. இது எப்படி நீங்கள் விளங்கிக் கொள்வீங்க? தங்கள் வாய்க்கு உணவை கொடாதவனுக்கு விரோதமாக ஒரு தீர்க்கதரிசி ஒரு வீட்டில் வந்து கேட்கான், தீர்க்க தரிசனம் சொல்லி சமாதானம்னு ஜெபம் பண்ணுறான். அவனுக்கு நீங்கள் ஒரு காணிக்கையோ இல்லை சாப்பாடோ கொடுக்காம அனுப்புனா அவன் என்ன செய்கிறான்? உங்களுக்கு விரோதமாக தேவனிடத்தில் என்ன செய்கிறான்? ஜெபம் பண்ணுறான். ஆண்டவர் அவன் ஜெபத்தை கேட்கவே மாட்டான். இவன் ஆசீர்வதிக்க வேண்டியது என்று சபிக்கக்கூடாத இந்த தீர்க்கதரிசி அவன் வேணும்னே தனக்கு ஒரு உணவை கொடுக்கவில்லைன்னா தனக்கு தேவையை அவர்கள் சந்திக்கவில்லை என்பதினால் அவன் கோபம் கொண்டு இவர்களை சபிக்கிறான். ஆனால் கர்த்தர் அவர்களை காப்பார். இந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசி நீங்கள் வீட்டில் அவனுக்கு காணிக்க கொடுக்கலன்னா உங்களை மனசுக்குள்ளே சபித்துக்கிடுவான், வாயில் ஆசீர்வதிச்சுட்டு போவான். அது ஆனால் ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார். 6ஆம் வசனம், தரிசனம் காணக்கூடாத ராத்திரியும் குறி சொல்லக்கூடாத அந்தகாரமும் உங்களுக்கு வரும். யாருக்கு? தீர்க்கதரிசிகளுக்கு. ஏன்? அவன் தன்னுடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் கூறி அறிவிக்க வேண்டியவன், அவர்களை ஆசீர்வாதத்தின் வழியில் நடத்த வேண்டியவன். அவர்களை சபித்து அவர்களுக்கு உள்ளதையெல்லாம் அழிக்கும்படி செய்கிறான். அதனால் அந்த தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் செய்வார். குறி சொல்லக்கூடாத அந்தகாரமும் உங்களுக்கு வரும். தீர்க்கதரிசிகளின் மேல் சூரியன் அஸ்தமித்து அவர்கள் மேல் பகல் காரிருளாய் போகும். அவனுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடாதபடிக்கு சூரியன் அஸ்தமிடும்னா அவங்களுக்கு வெளிச்சம் இல்லை. அவன் இருளுக்குள்ளே இருக்கிறான். அவன் இருளுக்குள்ளே இருந்து என்னத்தை அவன் தீர்க்க தரிசனம் சொல்லுவான்? தேவன் அவனோடு பேச மாட்டார். ஏன்னா அவன் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்காம தன்னுடைய மாம்ச வழிகள் இச்சையின்படி நடக்கிறதுனால தேவன் அவனோடு பேச மாட்டார். அவன் என்னன்னாலும் அவர் பதில் கொடுக்கவே மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை எனக்கு வரக்கூடாது. நான் ஜோமன்னா ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கணும், எனக்கு பதில் தரணும், என்னை ஒரு ஆறுதல் படுத்தணும். அப்போ நான் எப்படி இருக்கணும்? என் ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? மாய்மாலமான ஜெபமாக இருக்கக்கூடாது. நான் மனசுக்குள்ளே நான் உம்மை புகழ்வேன், நீர் எனக்கு இந்த காரியத்தை செய்து தரணும்னு நினச்சிக்கிட்டு, ஆண்டவரே நீர் நல்லவர், நீர் பரிசுத்தர், நீர் வல்லமை உள்ளவர், நீர் அன்புள்ளவர், எளியவர், நீர் தூக்கி எடுத்து சிம்மாசனம் இருக்க பண்ணுகிற தேவன், எனக்கு இறங்கும்னு கேட்டால் அவர் செய்ய மாட்டார். ஆனால் பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். எனக்கு நேரிடுகிற அபாயங்களிலும் வேதனைகளிலும் இருந்து நான் என்னை தப்புவிக்க முடியாத வல்லமையற்ற ஒருவனாய் இருக்கிறேன், பலவீனனாய் இருக்கிறேன். எனக்கு இறங்கி தகப்பனே என்னை விடுவியும்னு சொல்லி உன்னை தாழ்த்தி உன் குறைகளை தேவனிடத்தில் சொல்லி அவருடைய இரக்கங்களுக்காக கெஞ்சும் பொழுதுதான் கர்த்தர் என் ஜெபத்திற்கு பதில் தருவார். அதைத்தான் நாம் பார்க்கணும். சூரியன் அஸ்தமித்து அவர்கள் மேல் பகல் காரிருளாய் போகும்.
கர்த்தருடைய வார்த்தை இல்லாத ஒரு 400 வருஷம் இருந்தது. எப்போ? மல்கியாவுக்கு அப்புறம் ஒரு 400 வருஷம் யாருக்குமே என்ன வரல, தேவனுடைய வார்த்தை வரல. அதை என்னன்னு சொல்கிறாங்க? இருண்ட காலம்னு சொல்கிறாங்க. இட்ஸ் அ டார்க் பீரியட். ஏன் இருள்னா, தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு வழியை காட்டவில்லை. என்னுடைய வாழ்க்கையிலும் நான் பைபிளை வாசிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், பாட்டு பாடுறேன். ஆனால் கர்த்தர் எனக்கு கூட இருந்து எனக்கு வழி காட்டலைன்னா நான் இருளில் தான் இருக்கிறேன். அதை நான் உணர்ந்து கொள்ளணும். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என் ஜெபத்துக்கு பதில் இல்லை? நான் என்னை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தேனே, என்னை ஏன் கைவிட்டீர்? என்னை ஏன் பார்க்க மாட்டேன் என்கிறீர்? நான் அவர்கிட்ட கேட்கணும். கேட்கும்போது அவர் நான் செய்த ஏதாவது ஒரு தப்பு இருந்தால் அதை எனக்கு சொல்லுவார். நான் அதை திருத்தும்போது அவர் மறுபடியும் என்னோடு பேசுவார். ஆமென். அப்போ நம்மகிட்ட தான் இருக்குது, ஆண்டவர்கிட்ட இல்லை. நாம் அவர்கிட்ட போய் கேட்குற விதத்திலும் நம்முடைய வாழ்க்கை இருக்கிற விதத்திலும் தான் தேவனிடத்திலிருந்து பதிலை பெற முடியும். பார்ப்போம். அடுத்தாவில் 7ஆம் வசனம். தரிசனம் பார்க்கிறவர்கள் வெட்கி. ஏன் வெட்கப்படுறான்? ஒருத்தன் சொல்கிறான் நாளைக்கு மழை பெய்யும்னு சொல்கிறான். ஆனால் அன்னைக்கு கடுமையான வெயில் அடிக்கு. அப்போ சொன்னவன் என்ன செய்வான்? அடுத்தவன் பார்த்து கேட்பேன், என்னையா நேற்று மழை பெய்யும்னு சொன்னீர், என்ன இப்படி வெயில் அடிக்கேன்னு கேட்டால் அவன் என்ன பதில் சொல்லுவான்? வெட்கப்படுவான். தான் சொன்னது நிறைவேறாததினால் தீர்க்கதரிசி வெட்கப்படுவான். அதுக்கப்புறம் பாருங்க, வெட்கி குறி சொல்லுகிறவர்கள் நாணி. அவன் நாணம் அடைவானாலும் வெட்கப்படும். உத்தரவு கொடுக்கிற தேவன் இல்லாததினால். தெரிஞ்சுதா? அப்போ இந்த குறி சொல்கிறவன், தீர்க்க தரிசனம் சொல்கிறவன், இவன் எல்லாரும் வெட்கப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, தேவன் அவர்களிடத்தில் இல்லை. அவங்க சொல்கிறது பிசாசின் வார்த்தைகள். அவன் பாகால்களை கொண்டு தீர்க்க தரிசனம் சொன்னால் அது விளங்கவே விளங்காது. கேட்குறவனும் அழிந்து போவான், சொல்கிறவனும் அழிந்து போவார். ஆனால் கர்த்தரோடு இருந்து சொல்லுகிறவன் சொல்லுகிற வார்த்தை என்றைக்கும் அது பலன் அளிக்கிறதாக இருக்கும். நிறையா தீர்க்க தரிசிகள் நாம் பார்த்துருக்குறோம். தேவன் அவனோடு இருந்தார்னு பார்க்குறோம். அப்படி தேவன் அவரோடு இருக்கிறார்ன்றத அந்த தீர்க்கதரிசி உணரணும். உணர்ந்து அவன் பயப்பட்டு, கர்த்தருக்கு பயப்பட்டு பரிசுத்தமாய் வாழணும். அப்பந்தான் அவர் அவன் உள்ளத்திற்குள் வாசம் பண்ணி அவன் நாவின் மூலமாக தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார். இல்லைன்னா அவர் வெளிப்படுத்தவே மாட்டார். அவர் அவனை கவனிக்கவே மாட்டார். அந்த தீர்க்கதரிசி பொய் சொல்லுகிறவன், கள்ள தீர்க்கதரிசி. பாருங்க, தேவன் இல்லாததினால் அவர்கள் எல்லாரும் தங்கள் வாயை மூடுவார்கள். ஒரு நல்ல வாயை சொல்ல முடியாது. 8, நானோ யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும். அப்போ பாருங்க, உண்மையான தீர்க்க தரிசனம் என்னன்னா, ஒருவன்
நரகத்துக்கு நேராக போகும் பொழுது அவன் அழிவிற்கு காரணம், அவன் ஜெயமில்லாத வாழ்க்கைக்கு காரணம் அவனுடைய பாவம். அது நீக்கப்படணும், ரட்சிக்கப்பட்டாதான் அவனுக்கு வாழ்க்கைன்னு அவர் எப்படி சொல்லுகிறார்னா இந்த தீர்க்கதரிசி மூலமாக சொல்லும். அவன் பயந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனா இருந்தால் தான். அப்போ நமக்கும் ஒரு பிரசங்கம் வருது. அந்த பிரசங்கம் ஆவியினால் வருதா அல்லது பிரசங்கம் பண்ணுகிறவனுடைய மாம்ச ஞானத்தினால் வருகிறதான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? என்ன என்ன சொல்லவே மாட்டீங்க? ஒரு பிரசங்கம் அது தேவனால் சொல்லப்பட்டதா அல்லது இவன் உலகத்தால் நிறைந்து பேசுகிறானா அப்படின்றது எப்படி தெரியும்? நல்ல ஆள்களையா நீங்கள். அவன் பேசும்போது நான் பாவ உணர்வடையணும். நான் பாவி. அவர் சொல்கிற காரியம். உங்களுக்கு ஒரு ஆளை பற்றி சொல்லியிருக்கேன் தெரியுமா? பஞ்சாபில் ஒரு தீர்க்கதரிசி இருந்தான்னு. ப்ரேயிங் ஹைட், HYDE, ப்ரேயிங் ஹைட். கேள்விப்பட்டது இல்லையோ? சரி சொல்கிறேன். அவனை ஒரு கூட்டத்தில் பேசுகிறதுக்கு அழைச்சிருந்தாங்க. அவன் ஒரு கடவுளுடைய தேவனுடைய என்ன தெரியுமா? அவன் ஒரு தேவனுடைய மனிதன். அதை கூப்பிட்டுருந்தாங்க. அவன் வந்தான். அவன் சொன்னான், நான் ஆண்டவர்கிட்ட போய் நான் ஜெபம் பண்ணி அவர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் சொல்லுவேன். அவர் சொல்கிற வரைக்கும் நான் ஸ்டேஜுக்கு வரமாட்டேன் அப்படின்னு. அவங்க ஒரு பாட்டு புஸ்தகம் அடிச்சிருந்தாங்க. 18 பாட்டு. ஒரு பாட்டுக்கு 3 நிமிஷம்னா எவ்வளோ நேரம் ஆகும்? 54 நிமிஷம். அப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம்? 1 மணி நேரம் ஆகும். அங்கே மீட்டிங் அரேஞ்ச் பண்ணவங்க போய் அவர்கிட்ட, வாங்க எல்லோரும் வந்தாச்சு, பாட்டு பாடிடுறான். அவன் சொன்னான், இந்த புஸ்தகம் முடிஞ்சிட்டுனா திருப்பி ஒரு தடவை பாடுங்க. மீட்டிங் நடத்துறவனுக்கு ஒன்றும் சொல்ல முடியலை. ஏன்னா அவன் சொல்லிட்டான், ஆண்டவர் என்னைய போக விட்டால் தான் வருவேன், இல்லைன்னா வர மாட்டேன்னு சொல்லிட்டான். இவங்க போய் திருப்பி பாடினாங்க 2ஆம் தடவை. அப்போ வந்து கூப்பிட்டாங்க. இன்னும் தேவன் என்னை அனுமதிக்கவில்லை. நடத்துகிறவனுக்கு எரிச்சல் வருமா வராதா? என்னையா ஜெபம் பண்ணுறான்? 2 மணி நேரமாச்சு. ஆண்டவர் இவ்வளோ பேர் காத்திருக்காங்கன்னு நினைக்க மாட்டாரா? இவங்கிட்ட சொல்லாமல் இருப்பாரா? இவனுக்கு வார்த்தையே இல்லை, அதான் நம்மளை இப்படி ஏமாத்துறான் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் அவர் சொன்னார், இல்லை ஆண்டவர். அவங்க 3ஆம் தடவை பாடிட்டு வந்தப்போ ஆண்டவர் என்னை அனுமதிக்கிறார். ஸ்டேஜுக்கு வந்தார். ஸ்டேஜுக்கு வந்து ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா பிதாவேன்னு 2 வார்த்தை பேசினார். அப்பா பிதாவேன்னு. ஆவியானவர் கிரியை செய்து சேரில் உட்கார்ந்துருந்த அவ்வளவு பேரும் கீழே விழுந்து புரண்டு, நான் பாவி நான் பாவின்னு அந்த மெய்யான தீர்க்க தரிசனம் சொன்ன நீ பாவிங்கிறத உணர்த்தப்பட்டு நீ மனம் திரும்ப வேண்டிய அவசியத்தை அந்த வார்த்தைகள் சொல்லும். ஆண்டவர் எதை குறித்து பிரசங்கம் பண்ண சொன்னார்? பைபிளில் வாசிச்சிருக்கீங்களா? மனம் திரும்புதலையும் பரலோக ராஜ்யத்தையும் குறித்து பிரசங்கியுங்கள். மனம் திரும்புதல், பாவத்தை குறித்து. அதைத்தான் இந்த மீகா புஸ்தகத்தில் நாம் படிக்கிறோம். ஆண்டவர் அவங்களோடு இல்லாத தீர்க்க தரிசிகள், நீ சீமானாயிருப்பாய், உனக்கு இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாவாய், உன் சந்ததி கடற்கரை மணலை இருக்கும், நீ இந்த ஊரில் பெரிய மனுஷனாயிருப்பாய்.
இப்படி சொன்னால் அந்த மனுஷன் பாவ உணர்வு அடைவானா? மாட்டவே மாட்டான். நான் இப்போ வாழ்கிற வாழ்க்கையிலே என்னை ஆண்டவர் இவ்வளவு உயர்த்துவேன் இருக்காரு, இது போதும்னு பாவத்தில் தான் நீடிப்பான். ஆனால் உண்மையான தீர்க்க தரிசனம், நீ தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறாய், உன் இருதயத்தில் பொல்லாப்பும் கசப்பும் இருக்கிறது அப்படின்னு அவன் சொல்லும்போது அவன் அந்த மனுஷன் கேட்குறவன் அவன் பாவ உணர்வடைந்து அவன் ஆண்டவரிடத்தில் விழுந்து அழுது அறிக்கை செய்வான், ரட்சிக்கப்படுவான். அவன் பாவங்கள் மன்னிக்கப்படும், பரலோகத்துக்கு பாத்திரவான் ஆவான். உங்கள் குடும்பத்தில் யாராவது இன்னும் இப்படி மனம் திரும்பி பரலோகத்துக்கு பாத்திரவான்களாய் ஆகாதபடி இருக்கிறாங்களா? இருந்தால் அவங்களுக்காக நீங்கள் முதல்ல ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, என் பிள்ளையை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, என் புருஷனை ஒப்பு கொடுக்குறேன், நீர் அவரை மனம் திரும்ப பண்ணி பரிசுத்தப்படுத்தி பரலோக ராஜ்யத்திற்கு பாத்திரவானாக மாற்றித்தாரும். எங்கள் குடும்பத்தில் பரலோகத்தின் சந்தோஷம் வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு நாம் ஜெபம் பண்ணணும். இப்போ அந்த வசனத்தை எடுத்து பாருங்க. மிக 3ஆம் அதிகாரமா நானோ 8ஆம் வசனம், யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். அவங்களோட ஆண்டவர் இல்லை, ஆனால் என்னோட யார் இருக்கிறா? இஸ்ரவேலுக்கு பாவத்தை உணர்த்துவதற்காக தேவன் எனக்குள் இருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் ஒரு ஆள்கிட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்லணும்னா, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள், தப்பிதங்கள், பொய்கள், ஏமாற்றுகள், இது உங்களை நரகத்தில் சேர்த்துவிடும். நீங்கள் மன்னிப்பு பெறணும்னா இயேசுவினிடத்தில் அறிக்கை செய்து பாவத்தை விட்டு விடுங்கள். நீதிமொழிகள் 28:13 என்ன சொல்லு? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ, அறிக்கை செய்துட்டு போகிறவன் இல்லை, அறிக்கை செய்து பாவ செயல்களை தன்னை விட்டு விடுகிறவனோ இரக்கம் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி, அவங்க ஐயோ இவன் வருத்தப்படுவானே, இவன் என்கிட்ட இவ்வளோ பாவம் இருக்குது நரகத்துக்கு போகிறான்னு சொன்னால் அவன் ரொம்ப வருத்தப்படுவானே, என்கிட்ட பிறகு ஃப்ரெண்ட்லியாகவே இருக்க மாட்டானே அப்படின்னு நினச்சா நீங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக நினைக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்கிறபடி நீங்கள் அதை செய்திடணும். பிறகு பார்ப்போம் 9ஆம் வசனம், நியாயத்தை அருவருத்து செம்மையானவைகளையெல்லாம் கோணலாக்கி சீயோனை இரத்தப்பழிகளினாலும் எருசலேமை அநியாயத்தினாலும் கட்டுவிக்கிற யாக்கோபு வம்சத்து தலைவர்களே, இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே, இதை கேளுங்கள். இவ்வளோ தைரியமாக சொல்லணும். நீ என்ன செய்கிற பார்த்தா, இரத்த பழியினால் இந்த இடத்தை நிரப்புகிற, ஏழை எளியவர்களை நீ கொன்று போட்டு அவங்களுடைய பொருளை எடுத்து கொள்ளுகிறாய். அப்படி செய்தது யாரு? ஒரு ராஜா, ஆஹா, கரெக்ட். நாபோத்தின் நிலத்தை கேட்டதுக்கு அவன் நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை கொடுக்க மாட்டேன்னு சொன்னான். வீட்டில் போய் குப்புறப்படுத்திக்கிட்டான். ஏசபேல் வந்த என்னையா காரணம்? நீ ராஜாவாச்சே,
உமக்கு இல்லாத உரிமையா நான் உமக்கு அந்த நிலத்தை தாரேன், நீர் விலை கொடுக்க வேண்டாம், நான் தாரேன் உமக்கு அப்படின்னு சொல்லி பொய் சாட்சிகளை நிப்பாட்டி நாபோத்தை கல்லை விட்டு எரிஞ்சு கொன்று அவன் திராட்சை தோட்டத்தை எடுத்தான். ஆண்டவர் என்ன சொன்னார்? சபாஷ், நல்லா செய்தன்னு சொன்னாரா? நாபோத்தின் இரத்தத்தை நாய்கள் நக்கின இடத்திலே உன் இரத்தத்தையும் நாய்கள் நக்கும், நீ செய்தபடியே உனக்கும் செய்யப்படும். அதைத்தான் இவங்க இங்க என்ன சொல்றாங்க? அவர் இரத்தப்பழியினாலும் அநியாயத்தினாலும் கட்டுவிக்கிற யாக்கோபு வம்சத்து இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே, இதை கேளுங்க. அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறார்கள். அந்த சாட்சி சொன்ன மனுஷங்களும் அந்த சபையில் மூப்பர்களும் எதுக்கு ராஜா சொல்லியிருக்கான்றதுக்காக நாபோத்தை என்ன செய்தாங்க? குற்றவாளி ஆக்கினாங்க. அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறார்கள், அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள், அதன் தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்லுகிறார்கள். இது நடக்குதா நம்ம ஊரில்? பேச மாட்டீங்க, சும்மா தைரியமாக சொல்லுங்க. நீ எனக்கு இவ்வளவு காசு தான், நான் உன் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுறேன்னா அது எப்படி? ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்பாரா? அப்படி இப்போ நடக்குதா? நடக்குது. ஆண்டவர் கேட்காம விட்டுட்டாரா? ஆண்டவர் விசாரித்தார். எப்படிப்பட்டவர்கள் ஒன்றுமில்லாமல் போனார்கள். நான் ஒன்றுமில்லாமல் போகாதபடிக்கு நான் என்ன செய்யணும்? நியாயத்தையும் நீதியையும் கடைப்பிடிக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்தாதான் நான் இந்த நியாயத்தையும் நீதியையும் செய்வேனே. அவர் என்னை பாதுகாத்து கொள்வார். அவர் எனக்கு இந்த தீமையின்றி காக்க வல்லவர். அவர் என்னை காத்து கொள்வாருங்கிற ஒரு விசுவாசம் எனக்குள்ளே இருந்தால் தான் நான் நீதியும் நேர்மையுமாய் நடக்க முடியும். எனக்குள்ள அந்த விசுவாசம் இல்லைன்னா நான் என்ன செய்தால் எப்படி நடக்கும் அப்படின்னு நான் மனிதர்களுடைய ஆலோசனைக்கு தான் செவி கொடுப்பேன். பார்ப்போம் என்னது? பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறார்கள், அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள். அது சரியா ஞாபகம் வரல. ஆனால் இந்த யோசபாத்து ஆகாபோடு சேர்ந்து அவன் அமலேக் மேலே அந்த யுத்தம் பண்ண போகும்போது அவங்க ஆளுக்கு ஒருத்தன் தீர்க்க தரிசனம் சொல்லுவான். சிதேக்கியான்னு ஒருத்தன் இரும்பு கொம்புகளை உண்டாக்கிக்கிட்டு இதால் நீர் அவனை முட்டி போடுவீர்னு எல்லாம் என்ன செய்தான். அப்போ யோசபாத்து கேட்டாங்க, இவங்களே அல்லாமல் ஆண்டவரின் தீர்க்கதரிசி ஒருத்தரும் இல்லையா? அப்போ அந்த ஆகாப் சொன்னா, ஒருத்தன் இருக்கான், ஆனால் அவன் ஒரு நாளும் என்ன நன்மையாக சொல்ல மாட்டேங்க, எப்பவும் எனக்கு விரோதமாகத்தான் தீர்க்க தரிசனம். அப்போ யோசபாத் சொன்னான், அப்படி இல்லை, அவன் ஆண்டவருடைய வார்த்தையை பேசுகிறான்னா அதுதான் இந்த அநியாயம், அவனை கேட்போன்னு கூப்பிட்டான். அப்போ அவன் வந்தப்போ எல்லாரும் சொல்லி வச்சுருந்தான், எல்லாரும் போகும் ஜெயிப்பீர்னு சொல்லியிருக்கான், நீயும் அப்படியே தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு அவனை கட்டாயப்படுத்தி கொண்டாடுறாங்க. அவன்கிட்ட வந்த உடனே அவன் ஆகாப் கேட்கான், நான் போகலாமா? அப்போ அவன் சொல்கிறான், போகும், நீ ஜெயிப்பீர். அப்போ ஆகாபுக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் சும்மா சொல்கிறான். கேட்டான், நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், உண்மையே அல்லாமல் வேறு எதையும் செய்யாது. அப்போ அவன் சொல்லுவான், இஸ்ரவேலர் எல்லாரும் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல சிதறடிக்கிறதை காண்கிறேன்.
அப்போ தான் ஆகா யோசபாத்து சொன்னான், பார்த்தீங்களா இப்படி தான் இருக்கணும். சரி, ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்காருன்னா நம்ம போக வேண்டாம், அவன் போவான்னு சொல்லி பிறகு போனான். துன்மார்க்கனுக்கு துணை போனான். என்ன நடந்தது? அவங்க ராஜாக்கள் எல்லாம் கொன்று அவங்கள சிதறடித்து ஜனங்கள் 2 பேராக ஒன்றா ஓடாமல் தனித்தனியாக கண்ட இடங்களுக்கு சிதறி போனார்கள். அப்போ கர்த்தர் இல்லைய வார்த்தை இல்லாமல் அவன் தீர்க்க தரிசனம் சொன்னான்னா ஒன்றும் இல்லாமல் போயிடுவான். அப்படித்தான் அவங்கிட்ட போய் குறி கேட்குறவங்களும் தீர்க்க தரிசனம் கேட்குறவங்களும் அப்படித்தான் ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. அப்படி ஒன்றும் இல்லாமல் போன ஒருத்தன் யார்? என்ன, ஒரு அஞ்சனம் பார்க்குற ஒரு ஸ்திரீகிட்ட ஒருத்தன் போனான, சவுல். ஞாபகம் வராது என்ன உடனே அவன் போய் அவன் செத்து போகிறவங்கள எழுப்புனா யார் வேணும்னா சாமுவேல் வேணும். அந்த சாமுவேலை கண்ட உடனே அவன் அஞ்சனக்காரி படுத்துட்டான் மாட்டேன்னு. இவன் கேட்டான், சவுல் கேட்டான், என்ன ஆகும்? நீ இன்னைக்கு என் கூட இருப்ப, அதாவது செத்து போவ, உன் பிள்ளைகள்லாம் காலி ஆயிடுவாங்க. அவன் அப்படியே சோர்ந்து படுத்துட்டான். அந்த பொம்பளை ஒரு நல்ல கண்ணுக்குட்டி இருந்ததுன்னு அதை அடித்து சாப்பிடும் போகணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி சாப்பிட்ட வச்சு அனுப்புனான். அவன் வாழ்க்கை என்னாச்சு? குடும்பம் அப்படியே அழிந்தது. இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கார், ஜோசியம் பார்க்காதன்னு. நியூஸ் பேப்பரில் என் ராசி என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தியா? பாரு, ஆனால் நீ நரகத்தில் போய் தான் சேருவ. ஆண்டவர் சொல்லியிருக்கார், குறி கேட்காத. ஆனால் நமக்கு ஒரு ஆசை வருது இல்லை? அதை பார்த்த உடனே என்ன போட்டிருக்கான்னு வாசித்து பார்ப்பான். அதான் அதை நம்புறதுக்கு இல்லை, ஆனாலும் என்ன எழுதியிருக்காங்க. எதுக்கு ஐயா நீ பார்க்கணும்? நீ நம்பாததை எதுக்கு வாசிக்கணும்? இந்த மாதிரி சின்ன காரியங்கள் மாதிரி நமக்கு தெரியும், ஆனால் தேவனுக்கு அது அருவருப்பு. தேவனுக்கு அது அருவருப்பு. தண்டிப்பார். ஒன்றும் இல்லாமல் போயிடும். சவுல் அன்னைக்கு ராத்திரி அவனும் அவனுடைய குமாரர் எல்லாரும் அந்த கில்போவா மலையிலே கொல்லப்பட்டார்கள். உன் குடும்பம் ஒரு நொடியில் தேவனால் அழிக்கப்பட முடியும். ஆனால் நான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு செய்யணும். ஒரு ராஜா அவன் என்ன செய்தான்? நான் ஏறின கட்டிலிருந்து பிழைப்பேனான்னு கேட்டான் ஆகாஷ். அப்போ எலியா அவனை வழியில் மறித்து, இஸ்ரவேலில் தேவன் இல்லை என்றால் நீ பெயல்செபூபாவினிடத்திலே குறியேற்கப் போகிறாய். நீ ஏறின கட்டிலில் இருந்து இறங்கவே மாட்டாய், அதிலே செத்து போவாய். அப்போ குறி கேட்கறது எவ்வளவு தேவனுக்கு அருவருப்பு, விரோதமானதுன்னு தெரியுதா? அந்த எலியா சொன்னதுனால அவன் அப்படியே செத்து போனான். ஆனால் எலியா தைரியமாக சொன்னான். நிறைய பேர் ஹெசிடேட் பண்ணுறாங்க. பாவத்தை பெரியவங்ககிட்ட பணக்காரங்ககிட்ட சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க. ஆண்டவர் அப்படிப்பட்டவங்கள தன்னுடைய சேனையில் சேவகராக வச்சிருப்பாரா? மாட்டவே மாட்டேன். நீ கர்த்தரோடு அவருடைய சேனையில் நின்று சாத்தானோடு போரிட வேண்டும் என்றால் நீ கர்த்தருக்கு பிரியமானதை மட்டும் செய்ய வேண்டும். உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படியே நான் நடப்பேன் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, அப்படியே நடக்க முயற்சி செய்யுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
பாருங்கள். பிற அடுத்தாப்பில் எதில் இருக்கிறோம்? 11. அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறார்கள். எத்தனையோ ஜட்ஜஸு திருப்பி அவன் பணம் பரிதானமாக வாங்கினான்னு சொல்லி இன்னைக்கு தண்டிக்கப்படுகிறார்கள். அதன் தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி ஆகிலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு, கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ, தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார்கள். அவனா சொல்லிட்டானே ஒழிய கர்த்தர் சொல்ல. நான் அவனோடு இருக்கிறேன்னு சொல்லலை. யோசுவாட்ட சொன்னார், நான் முன்னை விட்டு விழுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னார். ஆனால் இவனோ அவர் எங்கள் கூட தான் இருக்கார் அப்படிங்க. அவர் இவன் கூடயா இருக்கார்? குறி சொல்கிறவன்ட்டையும் குறி கேட்குறவன்ட்டையுமா இருக்கார்? இல்லை. அவர் சொல்ல, தீங்கு எங்கள் மேல் வராது என்று. ஆகையால் உங்கள் நிமித்தம் சீயோன் வயல்வெளியைப் போல உளப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாய்ப்போ, ஆலயத்தின் பர்வதம் காட்டு மேடுகளாய்ப்போ. அப்போ பாவம் இருக்கிறதுனால அந்த எருசலேமும் சமாரியாவும் அழிந்து போகும்னு ஆண்டவர் சொல்லி. இன்னைக்கு அதே தீர்க்க தரிசனம் உங்களுக்கும் மீகா சொல்கிறேன். நீங்கள் நான் ஒழுங்காக ஆலயத்துக்கு போகிறேன், நான் காணிக்க கொடுக்குறேன், மிஷினரிகளை சப்போர்ட் பண்ணுறேன், நான் ஏழைகளுக்கு இறங்குகிறேன், என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார், எனக்கு தீங்கு வராதுன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? என்ன சொல்ல முடியுமா? முடியாது. உள்ளத்தில் உண்மை இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும். அப்பந்தான் தேவன் என் உள்ளத்தில் வாசம் பண்ணுவார். அவர் என் உள்ளத்தில் வாசம் பண்ணினால்தான் நான் அவருடைய கிருபையை பெற முடியும். ஜெபமனோமா, ஒரு நிமிஷம் நம்மை நாமே ஆராய்ந்து, நான் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறேனா, அல்லது என் இருதயத்தில் நான் இந்த ஜோசியத்தையும் குறி சொல்லுகிறதையும் நம்பி நான் வாஸ்து பார்க்கணும், எனக்கு என்ன சொல்லியிருக்குன்ற ஆசை வந்தாலே தேவனுக்கு விரோதமாக நடக்கிறேன். அதனால் அந்த ஆசை வந்த உடனே ஆண்டவரிடத்திலே அதை அறிக்கை செய்து, தகப்பனே, எனக்குள்ளாக பிசாசின் எண்ணங்களும் பிசாசின் ஆசைகளும் வருகிறது, என்னை மன்னித்து என்னை பரிசுத்தமாக்கி உம்முடைய சேனையில் ஒரு போர்ச்சேவகனாக என்னை வைத்து கொள்ளும்னு ஜபிப்பீங்களா? ஜெபம் பண்ணுங்க. உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற இது ஒரு வழி. அந்த ராஜாக்களும் அதிபதிகளும் செய்த பாவத்தினால எருசலேம் பாழாகி மண்மேடாகி போகும். உன் குடும்பமும் அப்படியே ஆயிரும். அதனால நீ ஆண்டவர்கிட்ட இப்போ உன்னை ஒப்புக்கொடு. ஆண்டவரே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும், அறியாமல் செய்கிறேன், பலவீனமாய் செய்கிறேன், எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். நான் என் பிள்ளைகளுக்காக தவறான வழிகளில் நடக்கிறேன். ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை தீங்குக்கு விலக்கி செய்வார். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். அவர் உண்மையுள்ள மனுஷனை பரிபூரண ஆசீர்வாதங்களால் நிரப்புகிற கர்த்தர். நீ உண்மையாயிருந்தால் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம். கர்த்தர் உன்னோடு இருப்பார், உன்னை பாதுகாத்து கொள்வார், உன் குடும்பத்தை மேன்மைப்படுத்துவார். இன்றைக்கு அவரிடத்தில் ஒப்பு கொடுப்பியா? அவனை அன்பின் தகப்பனே, மனம் திரும்பி நான் ஆண்டவருக்கு விரோதமாக
பல வழிகளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். தேவனே, எனக்கு இறங்கி என் பாவ வாழ்க்கையை மன்னித்து மாற்றித்தார். நான் பாவங்களினின்று விடுபட என்னை விடுவித்தரணும். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நான் விடுதலை ஆவேனே. தகப்பனே, அந்த குமாரன் தவனுடைய இரத்தத்தினாலே என்னை மீட்கும்படியாய் கிருபை செய்தருளும். எனக்கு ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரே. நான் என் குடும்பத்துக்காக ரொம்ப உம்மிடத்தில் கெஞ்சுகிறேன். என் பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் உம்மை விட்டு விலகாமல் உலக ஞானத்தால் அவர்கள் தங்களை தேற்றிக்கொள்ளாதபடி அவர்களை நீர் தொட்டு உம்முடைய நீதியின் வார்த்தைகளுக்கு, பைபிள் வசனங்களுக்கு அவர்களை திருப்பி அருளும். உமக்கே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கும் நீர் மழையை நிறுத்தி எங்களுக்கு இந்த கூட்டத்தை நடத்த கிருபை தந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். சிம்சனையும் பான்சியையும் ஜெபிக்கிறேன். அவங்கள நீர் கண்ணின் மணியை போல காத்துக்கொள்ளும். அவர்கள் 2 பேரும் உண்மையாய் உம்மை நேசித்து பரிசுத்த வாழ்க்கை வாழ அவங்களுக்கு பரிசுத்த ஆவியை அளவில்லாமல் தந்து பலப்படுத்தியார்கள். அன்றைய நான் வில்லியம்காக ஜெபிக்கிறேன். அன்றைய நான் சிம்சனுடைய 2 பையங்களுக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் ஜெபிக்கிறேன். தேவனே, நீர் தாமே அவங்க பேர பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தருளும். நான் வில்லியம்காக ஜெபிக்கிறேன், பாக்கியவதிக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, 2 பேரும் உலக ஞானத்தால் இழுக்கப்பட்டு நாசத்திற்குள் போய்விடாதபடி அவர்களை தடுத்து கொள்ளும். தடுத்து கரம் நீட்டி அவர்களை தூக்கி எடுத்து பாவமில்லாத ஒரு பரிசுத்த வாழ்க்கையை அவர்களுக்கு தார். உமக்கே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜான்சன் குடும்பத்தையும் ஏமே குடும்பத்தையும் நீர் கண்ணின் மணியைப் போல காத்து அவர்கள் உமக்கு பிரியமானவர்களாய் வாழ உதவி செய்தார்கள். உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் அவர்கள் குடும்பத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நான் பொன்ராஜுக்காகவும் ஜபாவுக்காகவும் ஜெபிக்கிறேன். தேவனாய் கர்த்தர் தாமே அவர்களோடு கூட இருந்து அந்த 4 பிள்ளைகளும் ஆலயத்தின் 4 தூண்களாய் நிற்கவும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை தாங்குகிறவர்களாய் இருக்கவும் கிருபையை தார். பொன்ராஜும் ஜெபாவும் செய்கிற ஜெபங்களை கேட்டு அந்த குடும்பங்களை ஆசீர்வதித்தார்கள். உமக்கே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் சுகுமாருக்காக ஜெபிக்கிறேன், ஜெயாவுக்காக ஜெபிக்கிறேன், காளிதாஸுக்காகவும் சிவனுக்காகவும் ஜெபிக்கிறேன். தேவனாய கர்த்தர் அந்த 2 பிள்ளைகளுடைய குடும்பங்களும் உம்மை அறிந்து கொள்ளவும் உம்மாலே நரகத்திற்கு தப்பித்து கொள்ளும் வழிகளை தெரிந்து கொள்ளவும் அவர்களுக்கு உதவி செய்தார்கள். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் ஜெயகனிக்காக ஜெபிக்கிறேன், சகோதரி ஜெயக்குடிக்காக ஜெபிக்கிறேன். தேவனாய கர்த்தர் தாமே அவர்களோடு இருந்து அவர்களை ஆசீர்வதியும். சேஷமாய் கிருபாவையும் கேரளினையும் நீர் தாமே அவங்க 2 பிள்ளைகளையும் கிரேஸ்லினையும் ஷைனியையும் ஆசீர்வதித்து உண்மையே சார்ந்து ஜீவிக்க அந்த பிள்ளைகளுக்கு இப்பொழுதே உம்முடைய பரிசுத்த ஆவியை அருளி காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, அவங்களுடைய அடுத்த பிள்ளைங்களுக்கும் தூரத்தில் இருக்கிற மனாசையையும் உம்முடைய கரத்திற்குள் ஒப்பு கொடுக்கிறோம். செட்டைகளின் மறைவில் வைத்து அவர்களை பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரே, ஜெயகனிக்கும் ஜெயக்குடிக்கும் எந்தவித சமாதான குறைவும் ஏற்படாதபடி அவர்கள் குடும்பத்தில் நடக்கிற எல்லா காரியங்களும்
சமாதானத்துக்கு ஏற்றவைகளாய் இருக்க உதவி செய்தார். ஆண்டவரே, நான் டேவிட் செல்வராஜுக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய மனைவிக்காகவும் 3 பிள்ளைங்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த சாலமோனை நீர் சந்தித்து அவனை ரட்சித்து அவன் குடும்பத்தை ஒரு ஒளிவிளக்காய் உமக்கு உத்தம சாட்சியாய் ஜீவிக்க அவனை நீர் மனம் திரும்புதலுக்குள் அழைத்துக்கொள். உமக்கே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் செல்வராஜுக்காக ஜெபிக்கிறேன், அமுதாவுக்காக ஜெபிக்கிறேன். 2 பேருடைய மனதிலும் இருக்கிற ஒரு வாஞ்சையை அறிவேன். அது அவங்க பிள்ளைகளை பொறுத்தது. நீர் தாமே அவங்க பிள்ளைகளோடு பேசி அவர்கள் வாழ்க்கையை மாற்றி அவர்கள் குறைகளை நிறைவாக்கி அருளும். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தினால் உங்கள் குறைகளை எல்லாம் மறுமையிலே நிறைவாக்குவார்னு சொன்னீர். அப்படியே அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கும் குறைகளை எல்லாம் நீர் நிறைவாக்கி அந்த குடும்பம் மகிழ்ந்து கழிவுற கிருபையேத்தார். உமக்கே ஸ்தோத்திரம். அவங்களுடைய தொழிலிலும் நீர் தாமே ஹெல்ப் பண்ணும். ஆண்டவரே, நான் ஸ்டான்லிக்காக ஜெபிக்கிறேன். அவனுடைய வக்கீல் தொழிலுக்காக உம்மிடத்தில் வருகிறேன். டயசிஸில் அவனுக்கு இருக்கிற பொறுப்புகளை சரிவரி வகிக்க கிருபையேத்தார். ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை நேசிக்கிற மாதிரி தான் எங்களுக்கு தெரிகிறது. ஆகையால் அவர்கள் இருதயத்தை சீர்படுத்தி உம்முடைய வசனங்களை ஆராய்ந்து படிக்கவும் அதன்படி நடக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி அதற்கான வழிகளை இயேசுவினிடத்திலே கேட்டு பெற்று பரிசுத்தமாய் வாழ ஸ்டான்லியை நீர் பலப்படுத்தியது. அப்படியே ஜாய்பெல்லையும் நீர் ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, ஜானையும் கிளின்டினாவையும் ஆசீர்வதியும். அவர்களுடைய தேவையை அறிவீர், அதை சீக்கிரத்திலே நிறைவேற்றித்தாரும். ஆண்டவரே, சிப்ராவையும் கிளின்டனையும் ஆசீர்வதித்தருளும். அவர்களுக்கும் நீதாமே அந்த புத்திர பாக்கியத்தை தந்து அவர்கள் கலிகூற கிருபையேத்தார். எம்மானுவேலோடு இருந்து தகப்பனே, அவன் வேலை பார்க்கிற இடத்திலும் அவனை ஆசீர்வதித்தருளும். அவன் பேஸ்கெட் பாலில் ஆசை கொண்டிருந்தான், ஆனால் அவனை நீர் வேறு வழியாய் உபயோகிக்கிறீர். தகப்பனே, அவன் தன் தொழிலின் மூலமாக அவன் மற்ற சிநேகிதர்களுக்கு முன்மாதிரியாய் ஜீவித்து ஜெப வாழ்க்கையினால் பரிசுத்தத்தை அவர்களுக்கு காண்பித்து அந்த பரிசுத்தத்தின் மேன்மையை அவர்கள் காணவும் மனம் திரும்பவும் தக்கதாக நீர் அவனை ஆசீர்வதித்தது. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நீர் மறுபடியும் மழையை நிறுத்தினீர். உமக்கே ஸ்தோத்திரம். பிள்ளைகள் பத்திரமாய் வீட்டுக்கு போய் சேரும் வரை அவர்களை காத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே. நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தாவே ஈரோளே பயங்கள் நீக்கிடும், விழிக்கும் மட்டும் தூதரே நற்காவல் ஈந்திடும். ஆமென். ஹல்லேலூயா. ஒன்று ராஜகுமார் நாளை நின்று வருவாங்க.
அவங்க ட்ராவலுக்காக ஜெபிப்போம். ஒரு நிமிஷம். அன்பின் தகப்பனே, ராஜகுமார் ஆனந்தியம் புறப்பட்டு வரும் பொழுது அவர்கள் பிரயாணத்தை நீர் வாய்க்க பண்ணிடலாம். ஆபத்தோ விபத்தோ ஒன்றும் நேரிடாமல் அவர்கள் சந்தோஷமாய் வரவும், கர்த்தர் எங்களுடனே இருந்தார்னு சாட்சி சொல்லவும் கிருபையைத்தார். இயேசு நாமத்திலே அவர்களை உம்முடைய கரத்திற்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்திலே பாது